கொண்டன மனதில் பூண்டு குருபராதஞ்சாமென்று பண்டினல் துவாரகைபதி வடவாசல் தன்னிலே வந்து தொண்டிரை வாழ்வு சூழ்ந்த சகர்கரை தனிலே வந்து கண்டுடன் பதியில் போக்கி கருத்துடன் இருந்தாரன்றே இருந்தவர் தலமும் பார்த்து ஏகனல் வழியும் கண்டு பொருந்திடம் ஞானவான்கள் புண்ணியம் மனதிலெண்ணி வருந்திட கனிவேகானும் வாவை நற்பதியதாகும் தெரிந்திட கடலில் மூழ்கி சிவகலை அணிந்தார்தானே அணிந்தவர் வெண்ணுமானோம் அன்புடன் மகிழ்ச்சி கூர்ந்து துணிந்தவர் தங்கள் துயரங்கள் அறவே நீக்கி பணிந்தவர் நாதன் தன்னை பரிவுடன் மனதிலாக்கி தணிந்தவர் கோபவேக தகுளியை தள்ளி வாழ்ந்தார். ஐயா வைகுண்டர் அங்கே அந்த கைச்சீட்டு எழுதி கொடுக்கின்றார். கைச்சீட்டு எழுதி கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுகின்றார், நீங்க போக சொல் என்று அந்த போகண்டனார் உரைக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்றார். அதாவது நீ போ, அவர் போகலாம் என்று சொல்லுகின்றார். அப்ப ஐயா வைகுண்டர் நீங்க நல்ல ஞாபகம் வச்சு, ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கே அவர் எப்படி அந்த அவன் பிடிக்க வருகின்றான் என்று சொன்னவுடன் அவர் முட்டப்பதி கடலுக்குள் சென்றாரோ, அதே போல இன்னும் அவன் சொல்வது என்ன, நான் செல்லுகின்ற நேரம் தான் செல்ல முடியும். அதுனா அவர் அங்கேயே அமர்ந்திருக்கின்றார். யாராவது ஒருத்தர் தண்டனை தருகின்றார், அங்கே போய் நம்ம சிறையிலே உட்கார்ந்துருப்பாங்களா, எப்படா போன்னு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன செய்கின்றார், அப்பொழுதும் அமைதியாக இருப்போம். நமக்கு வருகின்ற அந்த மாசி 19ஆம் தேதி எனக்கு 5 ஆண்டுகள் தவம் முடிவடைகின்றது. அப்போ நாம் அங்கே செல்லலாம். மாசி 19 இங்கிருந்து கிளம்பி மாசி 20ஆம் தேதி அங்கே செல்லுவோம். மீண்டும் அங்கே எப்படி திருச்செந்தூர் கடலிலிருந்து இங்கே வந்தோமோ அதே போல் நாம் இங்கே அன்று செல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்றார். அங்கே அமர்ந்திருக்கின்றது. ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே சொல்லுகின்றார், அந்த அப்பனே ஒப்பில்லாத அலைகடல் துயின்றமாயா எப்ப நான் விளங்கி வந்த ரத்ன சிங்காசனத்தில் ஏறுவேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லுகின்றார், நீ அமைதியாக போய் தவம் ஏற்று எப்பொழுது உனக்கு நேரம் வருகின்றதோ அந்த அவன் கூட்டி செல்வான், இழுப்பான் எல்லாம் சொல்லுகின்றார். இங்கே இதே போல நிகழ்ந்து விட்டது. 3.25 மாதம் அங்கே இருந்து சொல்லுகின்றார். அதே போல 3.25 மாதம் கழிந்து அங்கிருந்து அந்த 108 நாட்கள் கழிந்து அங்கிருந்து அவர் மீண்டும் அந்த இதுக்கு வருகின்றார். இப்போ வரும்போதும் என்ன செய்கின்றார், அது அப்போ இவ்வளவு அற்புதங்கள் செய்தும் கூட அப்போது கூட அந்த மக்கள் அவரை பற்றி கேடாக நினைப்பவர்களும் நினைக்கின்றார்கள், இல்லை நல்லவர்களும் நல்லது செல்வர்களும் இருக்கின்றார்கள். எல்லாம் பார்த்து அவர் வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது மக்கள் எல்லாம் எங்களுடைய சந்தோஷம் தீர்ந்த, இனிமேல் அவன் சாணான் கீழானவன் என்று அடிக்கவே மாட்டான். அடிப்பானா அவன்? இனிமேல் இவன் கீழான ஜாதின்னு அடிப்பானா? எவ்வளோ தொட முடியுமா இனி அவங்களை? எவ்வளோ ஒரு அற்புதம் தெரியுமா இது? அவர் அங்கே சண்டை போட்டிருந்தால், நான் ஒரு கொஞ்சம் பேர் அங்கே அடிச்சு துரத்தி கொண்டிருந்தா அவன் பயந்துதான் சென்றிருப்பானே தவிர மீண்டும் அவன்கள் பயப்படுவன்னு அழித்திருப்பான். இங்கே அப்படி இல்லை. ஐயா வைகுண்டர் அமைதியாக இருந்து எவ்வளவு பெரிய சாதனை சாதிச்சார். இதே போலதான் காந்தியடிகள் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா காந்தியடிகள் அப்படி இருந்தாலுமே காந்தியடிக்காக பயந்து அவன் பிரிட்டிஷ்கார நாட்டை விட்டுட்டு போகல. அவன் நேதாஜியை பயந்து தான் போனான் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஆனா இங்கே ஐயா வைகுண்டர் எப்படி சொன்னார், இந்த மக்களை எவன் கீழானவன் என்று சொன்னானோ அங்கேயே ஒரு கடவுள் பிறந்திருக்கின்றார், அங்கேயே ஒரு கடவுள் எழுந்திருக்கின்றார், எழுச்சி பெறுகின்றார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்து போல அந்த திருவனந்தபுரத்து அங்கேயும் நிறைய ஐயா வழி தாங்கல்கள் நிறைய இருக்கு.
ஏன்னா தாங்களுக்கு அந்த அந்த அவர்களுடைய இது தவறான வழி தவறாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆனா ஐயா வைகுண்டருடைய உண்மையான அந்த வழியாக இருந்தால் இன்னைக்கு சுவாமி தோப்புக்கு தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள். கண்டிப்பாக தினமும் சுவாமி தோப்புக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள். ஐயாவுடைய தத்துவத்தை சரியாக கொண்டு போயிருந்தா, இல்ல அவரோட உருவத்தை வச்சிருந்தா கூட கொண்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ வந்து அந்த 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 துணியை போட்டு பண்றதுனால என்ன ஆகின்றது, அந்த தத்துவம் அவ்வளோத்துமே அழிஞ்சு போச்சு. அனைத்து தத்துவமும் அழிந்து விட்டது. கிளம்ப தத்துவத்துக்கு வந்து அந்த உருவத்தை வணங்காமல் இருந்திருந்தால், ஐயா அந்த மகாவீரை போல ஐயாவோட ஒரு வடிவம் தனியா வச்சுட்டு நீங்கள் தியானம் தான் செய்ய வேண்டும். நான் இது ரொம்ப அற்புதமா எனக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகின்ற 6000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றது மகாவீரர் வந்து சென்று. அவருடைய வழி இன்றும் என்ன ஆகின்றது, உருவத்தை வணங்குவதில்லை அவர்கள். இவ்வளவு மகாவீரோட உருவம் இருக்கின்றது, அங்க நபிகள் நாயகத்துடைய உருவம் கூட இல்லை. ஆனால் வந்து அவங்க 1700 2000 ஆண்டுகள் தான் ஆகின்றது முகமது நபிகள், அவருடைய உருவம் இல்லை. அதனால அவர்கள் வந்து என்ன செய்யணும், உருவம் இல்லாத வழிபாடு வடுகின்றார்கள். இங்கே மகாவீருடைய உருவம் இருக்கின்றது, ஆனால் அங்கு யாருமே அந்த உருவத்தை வணங்குவதில்லை. எவ்வளவு ஒரு முறை போய் வணங்குவதில்லை. அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த உருவம் அங்கே இருக்கிறது. மகாவீருடைய கோயில்களை போய் பாருங்க, தெரியும். அது இப்போது சில பேர்கள் ஹிந்து மத எல்லா கடவுள்களையும் வச்சு உருவத்தை கும்பிட்டாங்க, அது வேற, அது கீழே வந்துருச்சு, அது வேற. ஆனா இன்னும் அவருடைய வழியில் உள்ளவர்கள் யாருமே அவர்கள் கோயில்ல வந்து எந்த உருவமும் எதுவுமே கிடையாது. அப்ப வந்து உருவத்தை அவர்கள் வணங்குவதில்லை, அவர்கள் தியானம் தான் செய்கின்றார்கள், தவம் தான் செய்கின்றார்கள். அப்ப ஐயா வைகுண்டருக்கு இந்த 200 ஆண்டுகளிலேயே உருவத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமானது தான். இங்க வந்து ஐயா வைகுண்டர் என்ன செய்கிறார், அங்கே வந்தோன்னு அவர் உண்மையிலேயே அவர் ரொம்ப ஒரு நீங்க ஐயா வைகுண்டரை போல ஒருத்தர் நீங்க பார்க்கவே முடியாது. அந்த மக்கள் வந்து அங்கே ஆடு எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க தவம் ஏற்றுவதற்காகவே அழைக்கின்றார். மக்களை நீங்க எல்லாம் தவம் ஏற்ற வேண்டும், அப்படிதான் கண்டிப்பாக நீங்கள் தவம் ஏற்ற வேண்டும். இன்னைக்கெல்லாம் நீங்க அப்படியே குடும்பத்தோட வாழ்ந்தா போதும், ஐயா நம்மளை தர்மயுகத்துக்கு கூட்டு போறேன்னு கொஞ்சம் கூட ஒரு அறிவே இல்லாம சொல்லிட்டு இருக்கிற முட்டாள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது தெரியலையா? இந்த மக்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க துவையல் தவத்துக்கு போன விஷயம் தெரியாதா? நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உடனே சொல்றாரு, ஐயோ துவையல் தவசு போயிட்டு இருந்த மக்களை ஐயா எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டார் அப்படின்னாரு. கஷ்டமா ஐயாவை படுத்தினார். மக்களை நீங்கள் பக்குவமாகி விட்டீர்கள், கூட்டு பிரார்த்தனையாக பிரார்த்தனை செய்ய பழகி கொண்டீர்கள், தியானம் செய்ய பழகி கொண்டீர்கள். இன்னும் நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், குழந்தைகளிடம் சந்தோஷமாக வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அற்புதமாக இருக்கும் என்று அனுப்புகின்றார். அவள் நாங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துட்டோம், போக மாட்டோம் என்று அடம் பிடிக்கின்றார்கள். நீங்க வித்துட்டு வந்தாரு, நீங்க போங்க மக்களை, எல்லா சிறப்பும் உங்களுக்கு வேணும்னு சொல்றாரு. அந்த மக்கள் போக மாட்டேங்கிறாங்க, அதான் உண்மை. ரெண்டாவது அவர் காலில் கழுவிட்டு குடிச்சிட்டாங்க இருந்தாங்களா, இல்லை நீங்க எல்லா இடமும் போய் பிச்சை எடுத்துட்டு வாங்க மக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்னு அவரு யாரு காசுல சாப்பிட்டாரா? அவர் அப்பொழுதும் உழைத்துத்தான் வாழ்ந்தார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மக்களே, ரொம்ப முக்கியமானது. அந்த மக்களை நீங்கள் இங்கே அமர்ந்து தவமியற்றாது சொல்ல அவர் அலோவ் பண்ணவே இல்லை, ஒத்துக்கவே இல்லை. செல்லுங்கள், அங்கே செல்லுங்கள். நீங்க வந்து என்ன செய்யணும், எங்கே தண்ணீர் கிடைக்குமோ அங்கே இருந்து தவம் ஏற்றுங்கள். உங்களுக்கு தினமும் அரிசியும் அந்த அந்த சிறுமணின்னா பச்சை பேரும் வரும், அதாவது அது சிறுபயருன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வரும். அதே நீங்கள் என்ன செய்யணும், பால் அன்னமாக சாப்பிட்டு குழந்தைகள் குட்டைகள் யாராவது எதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா தவம் ஏற்றுவதற்கு? குடும்பத்தோட எங்கேயாவது யாராவது தவம் ஏற்ற போனது நீங்க பார்த்துருப்பீங்களா? இன்று வரை வழிகாட்டுவதர்கள் யாருமே இல்லை. இந்த காலம் வரை குடும்பத்துடன் தவம் ஏற்ற சென்றார்கள், செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வழியை காட்டுபவர்கள் யாருமே கிடையாது. இது ஐயா வைகுண்டர் ஒருவருக்கே சாரும். அதான் அவரை 10வது அவதாரம் என்று சொல்லுகின்றார். ரொம்ப அதாவது இங்க இருக்க வேண்டாம், தட்சிணாபூமியில உட்காந்து சமயம் இருந்தாங்க. அவங்க அங்க துவாரகாபதினு ஒரு 7-8 கிலோமீட்டர் தாண்டி, எத்தனை கரெக்டா எனக்கு தூரம் தெரியல, அங்கே சென்று அவர்கள் தவமையேற்றுகின்றார். அது வந்து அங்கே கிழக்கு நோக்கி, அதான் ஐயா அது ஒரு பெரிய விஷயம். அதே போல முட்டபதி அப்படிதான், வடக்கு நோக்கி, வடக்கு பக்கம் கடல். அது ரொம்ப அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமே அந்த திசையை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இந்த திசையெல்லாம் இப்படி அழகா சொல்லிட்டு வந்த ஐயா அங்க பாத்தீங்கன்னா சுவாமி தோப்பு பக்கத்துலதான் இப்போ ஒரு புதுசா ஒரு துவாரகாபதினு ஒன்று உருவாயிருக்குது. அது கடற்கரை ஓரத்துல ரொம்ப அழகான இடம் தான், நல்ல இடம் தான். ஆனா அங்க பண்றது அவ்வளோ தப்பு. என்னன்னா அங்கே தெற்கு கடல் பக்கத்துக்கு உட்காந்து ஐயா சிவசிவராகரா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஐயா வைகுண்டர் ஏன் அவருக்கும் தெற்கு பக்கம் தானே கடல் இருக்குது, பார்த்துட்டு இருந்திருக்கலாமே. ஐயா வைகுண்டர் எதுக்காக வடக்கு நோக்கி தவம் ஏற்றினார்? திசைங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அந்த வடக்கு நோக்கி நின்று கண்களை மூடும் போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், எங்க நின்றாலும் சரி. அதேபோல கிழக்கு நோக்கியும் அப்படித்தான். அதனாலதான் அந்த கடவுள்கள் எல்லாம் கிழக்கு வடக்கு இருப்பதாக காட்டினார்கள். நிறைய விஷயங்கள் நீங்க சிந்தனை பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியும்.
இங்கே அதான் என்ன எல்லாருமே என்ன சந்தோஷம் கொண்டு சங்கடங்கள் சேர்ந்து வந்தவர்கள் எல்லாம் மாயவரை தொட்டில் வைத்து அங்கேருந்து கூட்டு வராங்கன்னு சொல்றாங்க. வந்துட்டு இங்க வந்து ஐயா வைகுண்டர் எல்லாரையும் தவமையேற்றுவதற்காக அழைக்கின்ற எல்லாரும் வந்துட்டாங்க. சும்மா அவர் மனசுல நினைச்சாரு, மக்களே வந்துட்டாங்க. ஏனென்றால் ஐயாவை மனதால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஐயாவை மனதில் கொண்டு வந்து விட்டார்கள். அல்ல ஐயா என்ன நினைக்கிறாரோ அதை அவர்களுக்கு அந்த மனசில் நினைக்கின்றார்கள். அவர்களும் அந்த நல்ல மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய அந்த அனைத்து எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டு என்ன செய்ய அறகுறையாக கொடுத்துட்டு அவர்கள் தவமையேற்ற வந்து விட்டார்கள். தவமது செய்யவென்று சடுதியில் சார்ந்தோரெல்லாம் உகமதை அலைந்தோன் பாதம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாரு, என்னே சரங்கள் என்னோலும் போட்டு அன்று பெருமாள் அகமழ்ந்து கொண்டாடி நாம் நினைத்தது போல நடந்தது காரியம்தான், தாம் நினைத்தது போல் நடத்துவீர் எனவே உத்தரவு சொல்ல உடைய வழி சார்ந்தோர் சித்தர் அருளால் சென்றார் தவமதுக்கு அப்படின்னு சொல்லுகின்றார். சித்தர் அருளால்னா ஐயா வைகுண்டருடைய அருளால் அவர்கள் செல்கின்றார்கள். அனுபோகமத்து ஆண்மன் இழகாமல் இனிபோகமத்து இருந்தா தவசனவே எல்லோரும் மிக்க இருக்க தலம் பார்த்து அல்லோரும் மேக அவர்கள் மனதிலிட்டு தவமது செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரார். தவமது செய்ய வேண்டும் சடுதியில் சான்றோரெல்லாம் உகமதை அளந்தோன் பாதம் உண்டன மனதிலாக்கி வகையொரு ஆசையற்று மனைவிகள் மக்கள் கூட திசையது நோக்கி வாரி துவரையும் பதில் சேர்ந்தார். அதாவது மனைவிகள் மக்கள் கூட எத்தனை பேர் என்று தவம் ஏற்று சொல்லியிருக்கிறார்கள், எத்தனை பேர் தவம் ஏற்றுகின்றார்கள். இது ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. மண்ணுடன் மனைகள் ஆசை, மாடுடன் வீடு ஆசை, பெண்ணுடன் பொருளின் ஆசை, பூதல பொன்னின் ஆசை, என்னுட எழுத்தின் ஆசை, இடர்பல் ஆசை வேசை, உன்னுட ஆசை நீக்கி உடையவன் ஆசை கொண்ட. எல்லாமே அந்த ஆசைகளை எல்லாம் மற்ற என்னைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மேல் நோக்கி அந்த இறைநிலை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரே ஆசையில் அவர்கள் இருக்கின்றார்கள். கொண்டன மனதில் பூண்டு கொருவரா தஞ்சம் என்று பண்ணுதல் துவாரகைவதி வடவாசல் தன்னில் தொண்டரை வாழ்வு சூழ்ந்த சகல்கரை தனிலே நின்று கண்டுடன் வதையில் வைக்கி கருத்துடன் இருந்தார் என்று இருந்தவர் தவளும் தலமும் பார்த்து ஏகனல் வழியும் கண்டு பொருந்திடும் ஞானவான்கள் புண்ணிய மனதில் எண்ணி. ஞானம் பெற்றவர்களுடைய புண்ணியம் நமக்கு வேண்டும், அவர்களுடைய அந்த கருணை நமக்கு வேண்டும். அதான் அந்த கருணை என்றால் அதான் துணை என்று சொல்கின்றார்கள். அவருடைய துணை நமக்கு வேண்டும். அப்பதான் நாம் என்ன செய்யணும், அந்த வழியாக நமக்கு சரியாக செல்ல முடியும். அதான் ஐயா வைகுண்டம் நமக்கு துணையாக இருக்கின்ற. இது நீங்க நல்ல ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கையில எப்பவுமே மறக்காதுங்க. அன்புடன் மனதிச்சை கொண்டு துணிந்தவர் தங்கள் துயரங்கள் அறவே நீக்க பணிந்தவர் நாதன் தன்னை பரிவுடன் மனிதலாச்சு துணிந்தவர் கோபவேக பகலியாய் தள்ளி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி சவம் இருக்க வந்து விட்டார்கள். வாழ்ந்தே தவசு வாகை வதியதிலே தாழ்ந்தே சனங்கை சந்தோஷமாயிருக்க அந்தி சந்தி உச்சி ஆக 3 நேரம் நந்தி அருளால் நல்ல துணிது வைத்து உவரி நீர் துவைத்து உவரி நீர் தான் குடித்து உவரி நீர் தண்ணீருள்ள அன்னமே சமைத்து உச்சி 1 நேரம் உணவோமிகருந்தி மெச்சி புகழ்ந்த விடிய 1 சாமாம் புகப்பாட்டும் ஓதி உற்ற அபயமிட்டு வகையாய் விடிய வரும் நாளிகை 7 துணிகையில் துவைத்து தோயமதில் இறங்கி கெணியாய் குளித்து கிருஷ்ணர் பதம் போற்றி இப்படியே நித்தாம் இவர் மறவா வண்ணமேதான் அப்படியே வாரி அலைவாய்க்கரை இருக்க வாரிபுறமாய் வளர்காற்று வாடை மிக நீரிரைத்தர் போலே நித்தமந்த தவத்தோர்
பேரில் இறைத்து பெருவாடையாய் வீச சீருகந்தநாதன் செயலாமென இருந்தார் தவசு ஏற்றறிய சான்றோர்கள் அருந்தாமல் மற்ற ஒன்றும் அன்னமொரு நிறமதாய் வாரி நீரல்லால் மறு நீரறியாமல் சீரியல் வயசாண்டோர் செய்தார் தவமதுவே தவமாய் இவர்கள் தானிருக்கும் அப்பொழுது பாவமானது நீக்கும் பச்சை நாராயணராம் முன்னாறு வருஷம் வந்திருந்த நல்தவத்தை பின்னோர் வருஷம் பெணி நடத்து முன்னே நீசனிடையில் நீரடு செய்து ஆனதினால் தோஷம் அவன் பேரில் சுமக்க சம்பவம் புரிந்து 6 வருஷம் அதில் குறைவு வராமல் வாறு தவசு வகுத்து மூடிக்க வென்று புரிந்தார் தவசு பெரிய தீர்மாலம் இருந்த தவசு லக்கு தீகை புதுமான் சான்றோர் தவத்தை தான் பார்க்க வேணுமென்று ஆண்டோர் மனதில் அன்பு மிக கொண்டாடி அலைவாய் கரையில் அமர்ந்திருந்த சான்றோரை நீலை பார்க்க வென்று நிச்சயித்து எம்பெருமாய் உகத்துக்கு தக்க உபாயமினி செய்ய வென்று மகத்துவநாதன் மனதில் மிக உத்தரித்து தெள்ளேதனுக்கு சீனமே வீடை கொடுத்தார் வெள்ளுறவை செய்து விடு நீ சீனமெனவே ஆதி விடை அருள அதுவல்லாமே சமைந்து மோதி ஒருமித்து மெத்த அந்த உற்ற அந்த தெள்ளினங்கை வந்து வளைந்ததல்லோ வாய்த்ததவ தோரருகில் பொந்து பொந்துள்ளோம் போடும் தூணியதுள்ளோம் வைத்த குடிலுள்ளோம் வளைந்தது காண்டல்லினங்கை மெய்த்த புகழ் சான்றோர் மெலிவாய் மீக சடைத்து மாடாடு கோழி வளர்ப்பில்லா நம்மிடத்தில் ஏடாமிடமல்லவோ இது செய்யுமாய் மாலம் இருக்கும் இடத்தில் என்ன கூடாதபடி பொறுக்கனவே பொன்ற காடிக்குதன்ப 3 நேரம் துவைக்கும் உற்றகலை ஆனதிலே கோணியலில் பற்று கூர்ந்தள்ளே வந்ததென்ன படுக்க இருக்க பண்பு சற்றுமில்லாமல் முடுக்கமாய் தள்ளு முடுக்கி கடிக்க இதல்லால் சான்றோருக்கு
இன்ன விட்டு பார்ப்போமேன சாதமில்லா மூட்டை தன்னினங்களை வருத்தி தவத்தை குலைத்து தான் மிரட்டி தவத்தை குலைத்து சான்றோரை தான் விரட்டி பக்குவமாய் நீங்கள் பாவிப்பீர் என்று சொல்லி மூட்டை குறைகள் மொழிந்தார் மோகுந்தனுமே சேட்டை செய்வோம் எனவே திரண்டு மீக சூழ்ந்து வந்து வளைந்தார் வாழதிய சான்றோரை முந்து பறிந்த மூண்ட தழிரங்களோடு கோணி குலாவி கூட்டமிட்டு திரளாய் தேடி சான்றோரை சகலது கொள்ளே விரட்ட வேணுமெனவே விசும்பு கொண்ட அவ்வினங்கள் பூணுமுடைமை போர்த்தோணியிலிருந்து நடையில் கடிக்கும் நல்லிருப்பிலே கடிக்கும் கிடையில் கணிக்கும் கிடக்க வீடாது அரிக்கும் குடிக்கின்ற வெள்ளமதில் கும்பல் கும்பலாய் கிடக்கும் மூடிக்கும் தலையில் முச்சிரங்கை போல் கிடக்கும் அன்னத்திலே மீதக்கும் அண்டை கல்லிலே வாழும் முன்னத்தி மயிரில் மீதந்து மிக முன்னுதிரும் இடைக்குள் இருந்து இடைவிடாதே அரிக்கும் உடையில் இருந்து ஓயாமலே அரிக்கும் மேலெல்லாம் இருந்து மிக சரியும் கிளலியாய் காலெல்லாம் தள்ளு கனமாய் மீக வரிக்கும் மாறியே வரடுக்க மனது சற்றுமில்லாமல் ஆரே பதறி அசையாமல் தான் இருப்பார் வாரி கரையில் வளர் நண்டு சேகரமாய் வாரி துளிர்வோல் வந்து வளைந்து மிக பாண்டத்துக்கு உள்ளே பதிந்திருந்தே வாழும் காண்டமாய் கண்டு கை நீட்டலாகாதென தடவி எடுத்து தன்னாலே போனியன வடவி போகாமல் வளர்ப்பாரே போலிருந்தார் இப்படியே தள்ளு மூட்டை நண்டினங்கள் அப்படியே கூடியவர்க்கு அலைச்சல் மிக செய்திடவே. இங்கே இந்த மக்கள் எல்லாம் வந்து தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். தவம் ஏற்றி கொண்டிருக்கும் போது ஐயா வைகுண்டர் அங்கே அவரும் தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றார். அவர் எங்கே தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்? தட்சணாபூமியில். இவர்கள் எங்கே தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள்? அங்கே அந்த இது அதாவது அந்த வாகைப்பதியில். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓரி நீர் துவைத்து ஒரு நீர் தான் முடித்து அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. எதுக்கு ஒவ்வொரு நீர் குடிக்க வேண்டும்? ஓரி எங்க இருக்கின்றது? இது ஓரிக்கும் அந்த இவங்க தவம் ஏற்றி கொண்டிருந்த அந்த அந்த இது அந்த பதிக்கும் வந்து ஒரு நிறைய தூரம், ஒரு 20-30 கிலோமீட்டர் மேல தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. இப்போ எதுக்கு இந்த ஓரி நீர் துவைத்து ஓரி நீர் தான் முடித்து அப்படின்னு எதுக்கு சொல்ல? ஓரி நீர் தண்ணீரில் உள்ள அன்னமே சமைத்து, அதாவது இந்த கடல் நீரில் உள்ள தண்ணீர் எடுத்து சமைத்தார்கள்னு சொல்லுகின்றார். எதுக்கு ஓரி 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 என்ன சொல்லணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து யார் சொன்னது? கண்டிப்பாக ஐயா வைகுண்டர் சொல்லி தந்தது தான்.
ஏன்னா ஓரி அப்படின்றது வந்து நானே தான், நானே தான், என்னுடைய பிறப்புக்கு காரணம் நானே தான், என்னுடைய இறப்புக்கு காரணம் நானே தான், நானே தான் நான் பிறந்து வந்திருக்கு, என்னுடைய வாழ்வுக்கும் அந்த வழி இதுக்கும் நான் தான் காரணம். என்னை வந்து வழி நடத்துபவர்கள், எனக்குள்ளாலே துணையாக இருந்து வழிபடுத்துவர்கள் தான் இந்த ஞானிகள் அப்படின்ற அந்த எண்ணம் முழுவதுமாக அவர்களுக்கு வர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஓரி நீர்த்து வைத்து ஓரி நீர்த்துன்னு சொல்லிட்டு வர்றார். இதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு விஷயம் சொல்றாரு. ஆனா இங்க அரிகோபலசிதர் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் தவறு விட்டுட்டார். என்ன, அங்க ஐயா வைகுண்டர் தான் தெள்ளினத்தையும் வண்டினத்தையும் விட்டார் அப்படின்னு சொல்றார். இவர்களை சோதிப்பதற்காக ஐயா வைகுண்டர் தான் அங்கே அனுப்பினார் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நீங்க சில விஷயங்களை சொல்லும் போது அப்படியே சொல்லிட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பாக இல்லை. அதாவது வந்து நாம் வாழுகின்ற இடத்துல இதெல்லாம் இருக்கதான் செய்யும். தெள்ளு எல்லாமே இருக்கும். நம்ம வாழ்கின்ற முறையை பொறுத்தது தான். ஐயா வைகுண்டர் என்ன செய்கின்றார், சிலது காலங்கள் தவம் ஏற்றிட்டு அவர் அந்த வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று தான் சொல்லியிருப்பார். அதுக்காக தான் இதை சொல்லியிருப்பார். அதனால இங்க அந்த அந்த மூட்டை வந்துச்சு, ஈ வந்துச்சு, நண்டு வந்துச்சு, கடிச்சது, இதெல்லாம் சொல்லுகின்றார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் மக்கள் பயப்படுகின்றார்கள், பயம் கொள்ளுகின்றார்கள். இத முழுக்க முழுக்க அந்த தவத்தை வந்து பயமுறுத்தி பண்ணது வந்து அரிகோபலசிதர் தான் தாரம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து நம்ம எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு இடத்துல நீங்க உட்காந்துருக்கிறீங்க, கொஞ்ச நாள் இருக்கிறீங்க, அங்க அந்த அந்த உணவெல்லாம் அப்பப்ப சாப்பிட்டு அது இதுல எல்லாம் எல்லாமே வரதான் செய்யும். அந்த ஈ வரும், வரும்போற எல்லாமே வரும். ஒண்ணுமே இல்லைன்னா அங்க எதுவுமே இருக்காது. இருக்கும்போது எல்லாமே வரத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து இயற்கை, ஒண்ணுமே செய்ய முடியாது. இயற்கைக்கு நம்ம யாரும் எதுவுமே செய்ய முடியாது. உடனே ஐயா வைகுண்டர் தான் அவர்களை சோதிக்கிறதுக்காக அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. உறுதி எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கறதுக்காக. உறுதி அவங்க இப்ப வீட்டுக்கு போனா வீட்டுல போய் தவம் ஏற்றுவார்கள். தவம் என்பது என்னன்னு தெரிஞ்சுட்டாங்க இல்லையா? இதானே உண்மை. அதுக்கு உறுதியை சோதிப்பதற்காக அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டார். இதனாலதான் எல்லாரும் அந்த தவம், அந்த துயல் தவம்னு சொன்னாலே அவன் நடுங்குறான். ஐயோ, அந்த அங்க போற மக்களுக்கு என்ன பாடுபட்டாங்க. இப்ப என்னமோ இவங்க வீட்டுல இருக்கும்போது அங்க இது இப்ப இது மூட்டையே இல்லாமல இப்ப எல்லாம் இல்ல, அந்த காலத்துல எல்லாம் உண்டு. இது எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடமும் இருக்கிறதா அது. அதே நான் சுத்தமாக வைத்துக் கொண்டாலும் சுத்தமாக இருக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம தெளிவு. இதெல்லாம் வந்து அதுக்காகவே நிறைய சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு பக்கத்தையே எடுத்துட்டார். உண்மையான அந்த ஞானம், உண்மையான சத்தியம், அவர்கள் எப்படி வந்து இந்த பிரார்த்தனை செய்தார்கள், எப்படி இது பண்ணார்கள், அதெல்லாம் ஒவ்வொரு வரியில சொல்லிட்டு வந்துட்டார். முக்கியமானதை ஒரு வழியில சொல்லிட்டாரு, தேவையில்லாத விஷயத்தை அப்படியே பக்க கணக்கா சொல்லிட்டு போயிட்டார். அதனால்தான் எல்லாரும் என்ன வேண்டுகின்றார்கள், அந்த தவம் ஏற்ற வேண்டும் என்றாலே எல்லாரும் நடுங்குகின்றார்கள். ஐயோ, அங்க இந்த மக்களுக்கு என்னெல்லாம் கொடுமை செஞ்சுட்டாரு இல்லையா? அதாவது ரொம்ப நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, தவம் கண்டிப்பா செய்யணும். நமக்கு வந்து வருஷத்துக்கு 10 நாட்கள் திருவிழா அப்படின்னு தந்ததே தவமையேற்றதான். நம்ம அங்க போய் ஆட்டம் பாட்டம் ஆடி மகிழ்வதற்காக அல்ல. நீங்கள் தவமையேற்றி பாருங்கள், உங்களுக்கு மனம் மகிழும். நீங்க வந்து அங்கே என்ன நீங்க நீங்க என்னதான் நீங்க திருவிழாவில் போய் ஆடி பாடினாலும் கொஞ்ச நேரத்தில் அது உங்களுக்கு காணாம போயிடும். அதுக்கப்புறம் இவ்வளவு தானே அப்படின்னு இருக்கும். நீங்க இதே தான் நீங்கள் தவம் செய்து பாருங்கள், அந்த 10 நாட்களும் இல்லை ஒரு 10 இல்லை ஒரு 5 நாட்கள் நீங்கள் அந்த தவம் ஏற்றி பாருங்கள். எல்லாரும் இப்போ தவம் என்னாலே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் பேர் போய் திருப்பி அங்கே போய் தவம் ஏற்றுவதா கேள்விப்பட்டோம். அப்படி போக வேண்டியதே இல்லை. நீங்க உங்களுடைய ஊரில், உங்களுடைய கோயிலில், உங்களுடைய தாங்கலில் நீங்க என்ன செய்கிறீர்கள், அந்த 10 நாட்கள் திருவிழாவாக இருந்தால் 10 நாளும் தவம் தான் திருவிழா. அங்க எந்த உருவமோ அந்த பூவோ எதுவும் வேண்டாம். எல்லோரும் காலையில் எழுந்து இதேபோல புகப்பாட்டு பாடுங்கள், அபயம் படியுங்க, அப்படியே கொஞ்ச நாள் தியானம் செய்யுங்கள். அங்கேயே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சமையுங்கள், நீங்கள் சாப்பிடுங்கள். ஒரு நேரம் சாப்பிடணும்லாம் இல்லை, கஷ்டம், நிறைய பேர் சாப்பிட முடியும் அப்படிலாம் இல்லை. அது மத்தியானம் அதே போல நீங்க உச்சப்படி படியுங்கள், அதே போல தியானம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள். அப்படியே நீங்கள் ஒரு 10 நாள் இருந்தால் உங்கள் மனம் எவ்வளவு தெளிவடையும் தெரியுமா? அதுதான் உங்களுக்கு திருவிழா. அந்த ஒரு மனதின் களிப்பு தான் உங்களுக்கு திருவிழா. அதையெல்லாம் இங்க என்ன செய்கிறார்கள், இல்லாமல் செய்து விட்டார்கள். தான் அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம்.